சீட் அறக்கட்டளையின் 10 வருட பயண கொண்டாட்டங்களின் பகுதியாக சித்த மருத்துவ மாணவர்களுக்கான தொடர் கல்வி பயிற்சி மாதமிருமுறை இந்த ஆண்டு முழுவதும் நடக்க இருக்கின்றது. அதன் தொடக்க விழா மற்றும் முதல் பயிற்சி பட்டறை அக்டோபர் 11ஆம் தேதி அன்று திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்தில் உள்ள கியோர் சித்தா கிளினிக் வளாகத்தில் நடைபெற்றது. சித்த மருத்துவ மாணவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், சீட் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பிட்டனர். முதல் பட்டறையை வழிநடத்தி நரம்பியல் நோய்களை சித்த வர்ம முறையிலும் நவீன உடற்கூற்றியல் இயங்கியல் முறையிலும் எவ்வாறு கணிக்க வேண்டும், மருத்துவ பயனாளிகளின் அறிகுறிகள், முக்கிய நேர்முக சோதனைகள் வைத்து மூளை மற்றும் தண்டுவடத்தில் நோய் தாக்கப்பட்ட இடத்தை எவ்வாறு கண்டறிய வேண்டும் என்பதனையும் அதற்கான அவசர கால ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகளை தன்னுடைய 30 ஆண்டு பயிற்சி அனுபவம் மூலமாக மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கியோர் சித்தா கிளினிக் மற்றும் மெடிக்கல் ஹோலிஸ்டிக் ரிசர்ச் சென்டரின் நிறுவனரும் தலைமை மருத்துவருமான மருத்துவர் டி. ராஜங்கர் எம்டி சித்தா அவர்கள் பாடம் கற்றுக் கொடுத்தார். எல்லாரும் மாடியில் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அப்படி சொன்னாரு, நாங்கள் வர பேஷண்ட் வரும்போது மாடி ஏறி கொண்டு போயிடுவேன், ஆனால் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சு இறங்கி நடந்து போயிடுவாங்க அப்பவே சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன வெயிட் இருக்கணும் ஃபஸ்ட்டு, அப்போ கிரௌண்ட் ஃப்ளோர் கிடைக்காது, இருக்க இடத்த வச்சுட்டு சிறு ரூம் ரூம் இருக்கும். அந்த ரூம்ல பெட்டு, டிவி, அந்த மசாஜ் பண்ணுறது எல்லா வசதியும் எடுத்துப்பாரு. இந்த பக்கம் 4 ரூம், அந்த பக்கம் 4 ரூம், இந்த ரூம் போயாச்சு. என்ன சொல்ல வரனா ஒரு ஐபி செட்டப்பை உருவாக்கிட்டாரு. உடனே சான்றிதழ் கிளினிக் க்ளோஸ் பண்ணல, இங்கேயும் போய் அங்கேயும் போயிருப்பார். ஒரு ஸ்டெப்பு போகும்பொழுது ரொம்ப நிதானமாக இருப்பார். சான்றிதழ் கிளினிக் இந்த மார்க்கெட் கிளினிக் ரன் ஆகிட்டு இருக்கும்பொழுது அந்த சான்றிதழ் ஒப்பியும் கொஞ்ச நாள் போயிருந்தாரு. இப்போ மாணவர்கள் கொடுத்துருக்காங்க தெரியல, எதையும் பேச சீக்கிரம் விட மாட்டாங்க. அப்புறம் ஓரளவு ஐபி செட்டப்ல பண்ணியாச்சு. அப்போ மார்க்கெட் கிளினிக்ல கோர்ஸ் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இல்ல நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்களா, அந்த ரூம்ல வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஐபி பேஷண்ட் எல்லாருக்கும் வரவங்களுக்கு நாற்பது கழுத்துவலி, முதுகுவலி, இடுப்புவலி, பேக் பெயின் எல்லாமே, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ஏபிஜியா எல்லாமே அவரால் 30 நாள் 40 நாள் சிகிச்சை போட்டாங்கன்னா முழுமையாக குணமாக்கிறாங்க. அப்போ வெளியில வாங்க மைக்ல பேச எங்க சீட் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா கண்டிப்பா இருக்கு. வருங்காலத்துல நிறைய நாளா வந்து சீடு பேசலாம் வந்து போற ஒரு தரவு பார்த்தா இப்பெல்லாம் வந்துட்டு போறாங்க. நீங்க நாமளே நிறைய இன்வால்வ் ஆனேன். அதுல எல்லாரும் பேசுறோம் சார் அவங்க கால் மீது காலுக்கு பேபிஸ்டி சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்க்ராட்ச் பண்ணி கால் அவங்க கால் பண்ணி இப்படிதான் இப்படி தூக்கிடுவாங்க. இது தூக்கணும்னா இப்படி வந்துடும். நார்மலாக கீழ் சாப்பிட்டு அப்புறம் வராது. இப்படி தூக்கணும்னா இப்படி வந்துடும். மிக்ஸ் ஆக்சிலரி இருந்தாலும் மிக்ஸிங் அப்படி ஆகிருக்கும். டிக்ளரேஷன் ஒரு பேலன்ஸ் இல்லாதனால கடவுளுக்கு கூட போயிடும். கூடும்போது இன்வெஸ்டில் போய் அல்லது டோட்டலாக அப்படி எவ்வளோ ஆகிடுவாங்க. ஓகே, அப்போ அதான் வந்து கண்ட்ரோல் ரொம்ப மிகப்படுத்தி வளர்ச்சிக்கு காரணம் வந்து எல்லாரோட